அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி அவர் தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை அவர்களுடனே பேசி இவ்வளவு நேரம் பேசுற மாதிரி பேசி அநேக தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். அநேக தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். With many convincing proofs, he convinced them that he is living. யாருக்கு இதை செய்து கொண்டிருந்தார்? 3.5 ஆண்டுகள் அற்புதங்களை பார்த்த சீஷர்களுக்கு கண்கள் திறக்கப்பட்டது, காதுகள் திறக்கப்பட்டது, கால் நடக்க முடியாத நடந்தா, மரித்தவன் உயிரோடு எழும்பினா, 4 நாட்கள் பின்பாக நாற்றம் எடுத்த சரீரத்தை உயிரடைந்து லாசரஸ் உயிரோடு நின்றான். குறைபட்ட சூழ்நிலையில 5 அப்பம் 2 மீனை பலுகி பெருக வைத்தார். கானாவூர் திருமணத்தில் அற்புதம் செய்து தலை நிமிர வைத்தார். He did many miracles. ஆனால் அவர் சிலுவையில் அறையப்பட்டார், அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். Everybody lost hope. முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேல என்ன ஆகும்? இதுக்கு மேல என்ன நடக்குது? எல்லாமே முடிஞ்சு போச்சு. எம்மாவும் சீஷர் நடக்கும்போது பேசிக்கிட்டே நடக்காங்க. நாங்க என்னதாமோ நினைச்சோம், ஆனா எப்படியோ நடந்து போச்சு. அப்படிப்பட்ட மனநிலையோடு கடமைக்காக நீங்கள் இந்த கோயிலுக்கு வந்து ஆண்டவரை ஆராதிக்க வந்திருப்பீர்கள். I have no more hope, brother. வர்றேன், ஆண்டவரை ஆராதிக்கணும் வர்றேன், வசனம் கேட்கணும், வசனம் கேட்கணும்னு வர்றேன். ஆனா எனக்கு இதுக்கு மேல என்ன நடக்க முடியும்? இதுக்கு மேல என்ன மாற முடியும்? இதுக்கு மேல என் சூழ்நிலையில என்ன மாற்றத்தை நான் எதிர்பார்க்கிறது? I don't have much hope. I am here because it is a Sunday. இது ஒரு ஞாயிற்றுக்கிழமை, கோயிலுக்கு போகாம இருக்க கூடாது. நான் வந்திருக்கேன். இதுக்கு மேல என்ன நடக்கணும்ன்ற மனநிலையில் நீங்கள் வந்திருப்பீர்கள். அவர் சில திருஷ்டாந்தங்களினால் உங்களிடத்திலே நான் உயிரோடு இருக்கிறேன் என்று உங்களை நம்ப வைக்கும்படி தன்னை காண்பிக்க விரும்புகிறார். நான் சொல்றேன், யோபு சொல்றார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். என்ன சொல்லுகிறார்? என் மீட்பர் என்னை காப்பாற்றுவார். பலருடைய வாழ்க்கையில கவனிங்கள், என்னை இங்கிருந்து வெளியே பார்க்கிறீங்க, நம்ம நிறைய பேருடைய வாழ்க்கையில அவர் இருக்கிறாரா? அவர் உயிரோட தான் இருக்கிறாரா? ஏன் எனக்கு ஏன் இப்படி நடக்குது? ஏன் என் குடும்பத்தில் இப்படி நடக்கு? ஏன் என் பிள்ளை வாழ்க்கையில் இப்படி நடக்கு? ஏன் எனக்கு இந்த சூழ்நிலை? Why this for me? Why is this happening? எனக்கு ஏன் கேள்வியோடு நம்பிக்கையே இல்ல, உயிரோடு இருக்கிற நம்பிக்கை இழந்தவர்களாக நீங்கள் இருப்பீர்கள். அவர் தம்மை உயிரோடு இருக்கிறவராக உங்களுக்கு காண்பிக்கிறது. 3.5 ஆண்டுகள் கூட இருந்து கண்ணால பார்த்ததான் இல்லையே, அவர் இருந்தா பரவாயில்ல, அவர் தான் இல்லையே அப்படின்ற சீஷர்கள் இடத்துல அநேக தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். அவர் உயிரோடு எழுந்ததை தான் கொண்டு போய் காட்டுறார். நான் உயிரோடு இருக்கேன், நான் உயிரோடு இருக்கேன்.